Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 169. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்மளுக்கு அந்த பாம்புக்கு பயந்து கண்ட மெனிக்கு ரூட்ட மாறிட்டானுங்க. இங்க இந்த கொரில்லா டீம் குரங்குத்தனமா அட்டாக் பண்ண வெறி கொண்டு போயிட்டு இருக்கானுங்க. இதுக்கப்புறம் என்ன பஞ்சாயத்து ஆகும்னு பார்த்தாதான் தெரியும். அப்படியே கட் பண்ணா நம்ம கோயிங் வெரி கப்பலை காட்டுறாங்க. இன்னமும் நம்ம வெள்ளதாடி ஸ்கை நைட் பேசுறத நிப்பாட்டவே இல்ல. ஆக்சுவலா ஒரு நம்ம ஆளுகளை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது என்ன வேணா ஹையர் பண்ணிக்கிங்க, உங்களுக்காண்டி சண்டை போடுறேன்னு சொன்னாருல்ல. அது ஏன்னா ப்ளூ சி மக்களால ஸ்கையை சேர்ந்த மக்கள் கூட சண்டை போட முடியாதாமா. ஏன் ஸ்கைல இருக்கவங்களுக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்குன்னு கேட்கலாம். கொம்பு முளையில, ஆனா அவங்க ஒரு டெக்னிக் யூஸ் பண்றாங்க. உடனே ஒரு சாம்பிள் காட்டுறேன்னு ஒரு பேரல் எடுத்து வச்சு அதுக்கு மேல டைலாக் வைப்பாரு. என்ன மேட்டர், என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டா வெயிட் அண்ட் வாட்ச், எல்லாத்துக்குமே அவசரப்படக்கூடாதுன்னு நம்ம சஞ்சய் பையகிட்ட அந்த டயலை அடிச்சு உடைய சொல்லுவான். ஆனா உசோப்பு மெதுவா அடிக்க சொல்லுவான். ஏன்னா அவன் அடிச்சு அந்த பேரல் உடஞ்சி கீழே இருக்க டெக்கும் உடஞ்சிருச்சுன்னா அப்புறம் உசோப்பு தான் கப்பலை சரி பண்ணணும். அதனால அப்படி சொல்லுவான். ஆனா அவரு உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பவர் எடுத்து அடிம்பாரு. உசோப்பு காண்டாயி கத்திட்டு கிடப்பான். பின்ன உங்க ஒப்பம் வீட்டு கப்பலாடா, உன் இஷ்டத்துக்கு அடிக்க சொல்ற, உடஞ்சா நான் தாண்டா ரிப்பேர் பண்ணும் வெண்ண ஒண்ணு தஞ்சி அதெல்லாம் கட்டுக்கிற மாதிரி இல்ல. இப்ப என்ன ஓங்கி அடிக்கணும் அவ்வளவுதானே, அடிஸ்டா போச்சுன்னு சுத்தில எடுத்து அப்படியே ஓங்குவான். அதை பார்த்தே உசோப்புக்கு பீதியாவும் வேணாண்டாமா. ஆனா அதெல்லாம் எதையும் கண்டுக்காம ஒரே அடி, அப்படியே அது வைப்ரேட் ஆகும். எல்லாம் பார்த்துட்டு முழிப்பாங்க. அதுலயும் உசோப்பு, ஏண்டா உன்னை மெதுவா அடின்னு சொன்னேன், அதுக்காக அந்த பேரல் கூடவா உடையாத அளவுக்கு அடிப்பேன், வேக்காம இல்ல பத்ததான சமைச்சு திங்கிறான்னு கேட்பான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா அவன் ஃபுல் பவர் யூஸ் பண்ணி தான் அடிச்சான். ஆனா ஒரு சின்ன கிராக்கு கூட விடலையே. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு சின்ன டவுட் ஆகும். ஒருவேளை இவன் அடிச்ச பவர் எல்லாத்தையுமே அங்க முன்னாடி வச்சிருந்தாலே ஷெல்லு அதை அப்சர்வ் பண்ணிருச்சோ என்னமோன்னு. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லி அந்த டயல் எடுத்து பேரலோட எம்டி ஸ்பேஸ்ல வச்சு சென்டர்ல அமுக்கும் பாரு. அவனுக்கு ரியாக்டா வச்சு ஒரு அமுக்குவான். ஒக்காமக்கா பயங்கரமா பிளாஸ்ட் ஆகி அந்த பேரலே வெடிச்சு தெரிச்சிரும். எல்லாம் பீதியாகி அலண்டு போயிருவாங்க. மெயினா நம்ம சஞ்சய் எல்லாம் தெரிச்சிருவான். அதுலயே அந்த பேரல் உடஞ்சிருக்குமே தவிர அந்த டயலுக்கு எதுவுமே ஆயிருக்காது. அதுக்கப்புறம் தான் மனுஷன் மேட்டரே சொல்லுவாரு. இது ஆக்சுவலா ஒரு இம்பாக்ட் டயல். இதை எந்த அளவுக்கு அட்டாக் பண்றாங்களோ அந்த அட்டாக்கோட ஷாக்ஸ் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு தேவையான டைம்ல அதை ரிலீஸ் பண்ணும். ஆக்சுவலா இதை தான் கிளவுஸ் போட்டு இவங்க கைக்குள்ள வச்சிருப்பாங்களாமா. எனிமீஸ் கூட ஒவ்வொரு டைம் சண்டை போடும் போதும் அவன் அட்டாக் பண்ற பவர் எல்லாத்தையுமே இதுல அப்சர்வ் பண்ணுவாங்க. இப்படி இதை வச்சு தடுக்கும் போது அந்த அடி இவங்க மேல விழாம அப்சர்வ் ஆயிரும். திருப்பி பேரல்ல சஞ்சி வச்சு ரிலீஸ் பண்ணால அதே மாதிரி ஆப்போனன்ட் மேல இந்த டயலை யூஸ் பண்ணும்போது அவங்க பவர் அவங்களுக்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். இல்லாட்டி இவங்க இதுல அப்சர்வ் பண்ற பவரை வச்சு எனிமீஸ் அடிப்பாங்க. இதுல பிரச்சனை என்னன்னா நார்மலான ஆளுங்க மேல இந்த பவரை வச்சு அடிக்கும் போது கண்டிப்பா அது அவங்கள கொன்னுரும். அந்த அளவுக்கு பவர். இது அவரு சொல்லும் போதுதான் சஞ்சிக்கே மேட்டர் தெரியுது. நம்ம ஆளுங்க அந்த பால் சோதனையில மாட்டினாங்கல்ல, அந்த டைம் அந்த சட்டோரி பைய இவங்க அட்டாக் பண்ணும் போதெல்லாம் எஸ்கேப் ஆகி திருப்பி அவன் நம்ம ஆளுங்க மேல ஒரு பவரை வச்சு அடிச்சானே, அட ஜஸ்ட் கையை நீட்டினதுக்கே நம்ம ஆளுங்க திருச்சி அடிச்சு போய் விழுந்தாயிலே. அது எல்லாமே இதை யூஸ் பண்ணி தான். மத்தபடி அவனுக்கிட்ட ஸ்பெஷல் பவர்ஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த மேட்டர் தெரிஞ்சு காண்டான சஞ்சி ஸ்கை நைட்டோட மண்டையிலேயே லொட்டுன்னு போட்டு அடிப்பான். ஏன்டா எரும மாட்டு பாயில இந்த மேட்டரை முன்னாடியே சொல்லலன்னு. ஆனா அவரு கண்டுக்கிற மாதிரி இல்ல, நீ நல்லா மசாஜ் பண்ணுப்பான்னு அடுத்த மேட்டர் சொல்லிட்டு இருப்பாரு. அதாவது ஆன்சியன் ஸ்கை ஐலாண்டுல இதை விட இன்னும் பவர்ஃபுல்லான டயல்ஸ் எல்லாம் இருந்ததா கேள்விப்பட்டிருக்காராமா. அதுவும் ரிஜெக்ட் டயல்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அந்த டயல் அதை அப்சர்வ் பண்ற பவரை 10 மடங்கு அதிகம் பண்ணி வெளியில ரிலீஸ் பண்ணும். அப்ப அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங், என்ன அது கூரான கத்தி மாதிரி. அதுல பவரை ஒரு லிமிட்டுக்கு மேல சேர்த்தக்கூடாது. இன்கேஸ் லூசுத்தனமா அதிகமா சேர்த்திட்டாங்கன்னா அதை யூஸ் பண்றவங்களையே காலி பண்ணிரும். ஆனா நேச்சரா எல்லாருமே அதை யூஸ் பண்றது இல்ல. ஆனா தப்பா யூஸ் பண்ணா காலி. இவ்வளவு டேஞ்சரான விஷயத்த பிராக்டிகல் வெப்பனா யூஸ் பண்ணலாம். என்னையா இது கொடுமைன்னு உசோப் கேட்பான். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த டயல்ஸ் எல்லாமே எல்லாத்துலயுமே காமனா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது நல்லதுங்கிற மாதிரி தான் சொல்லுவா. நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணா பரவாயில்ல. ஆனா சில பேர் அதை கெட்ட விஷயத்துக்கும் யூஸ் பண்றாங்கல்ல. சோ என்னதான் ஒரு அபூர்வமான சக்தின்னு ஒண்ணு இருந்தாலும் அதை யாரு யூஸ் பண்றான்னு இருக்குது. டயல்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒண்ணுதான். ஆனா அதை பேட்டர்ல யூஸ் பண்ணா இன்னுமே பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஹீட் டயல் வந்து ஃபுட்டை ஹீட் ஆக்குறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அதே நேரம் ஒரு ஸ்பியர்ல அட்டாச் பண்ணி அதை அவங்க கண்ட்ரோல் பண்ணும்போது அந்த ஸ்பியர் பயங்கரமா ஹீட் ஆகுது. அதை வச்சுதான் அந்த ஷூரா அட்டாக் பண்றான். அடுத்து ஃபுசாங்கிற பேர்டு நெருப்பு வச்சு அடிக்குது இல்ல, அதுவுமே ஒரு ஃபிளேம் டயல் தான். அந்த பேர்டோட வாயில பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு. அதனாலதான் அதை நெருப்பை வச்சு அட்டாக் பண்ணுது. அட நம்ம சாப்பர் கூட அதுல இருந்து தப்பிச்சு கப்பலை காப்பாத்த படாத பாடுபட்டானே, நல்ல வேலை எப்படியோ தப்பிச்சிட்டான். இப்ப என்னன்னா ப்ளூ சீல இருந்து வந்த மக்களுக்கு இந்த டயல்ஸ் எல்லாமே புதுசா தான் இருக்கும். ஏன்னா அது ஒன்னொன்னுக்குமே யூனிக்கான டெக்னிக்ஸ் இருக்கு. அதே மாதிரி தான் இங்க இருக்க கிளவுட்ஸும். ஏன்னா அதுல நிறைய ஆர்டிபிஷியல் கிளவுட்ஸும் இருக்குதாமா. ஸ்கைல இருக்க வாரியர்ஸ் எல்லாமே அது எல்லாத்தையுமே மாஸ்டர் பண்ண ட்ரைனிங் எடுக்கிறானுங்க. ஆனா அதை யூஸ் பண்ணனாலே அதோட நாலேஜ் கண்டிப்பா இருந்தே ஆகணும். இல்லன்னா அது பெரிய பஞ்சாயத்து. சரி, இப்படி எல்லாம் அட்டாக்க இதை வச்சுதான் பண்றாங்கன்னு நம்மளுக்கு தெளிவா கிளியர் ஆயிருச்சு. இந்த மந்த்ரான்னு ஒண்ணு சொல்றாங்கல்ல, அதான் இவங்க பண்ண போற விஷயத்த அவங்க ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்றது. அது எப்படின்னு கேட்டா மந்த்ராவான்னு ஷாக் ஆவாரு. அட என்ன மேட்டர்னா இவருக்கு அந்த பவர்லாம் இல்ல, பட் அதை பத்தி இவருக்கு உருப்படியா தெரியாது. ஆனா தெரிஞ்ச வரைக்கும் அந்த மந்த்ராங்கிறது ஒரு லிசன் பண்ற எபிலிட்டி தான். எவ்வளவு தூரத்துல இருந்து ஒருத்தங்க பேசினாலும் இவங்களால அந்த வாய்ஸ கரெக்டா கேட்க முடியும். இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா இங்க இருக்க
இருக்கானுங்களே பிரீஸ்டுங்க, அவங்களாலே இந்த பவர்ஸை யூஸ் பண்ண முடியும். நான் எனருவால என்டையர் லேண்டையே லிசன் பண்ண முடியும். அதாவது தீவோட மூலமுடுக்குல இருந்து பேசினா கூட உனக்கு என்ன பேசுறாங்க எது பேசுறாங்கன்னு நல்லாவே தெரியும். இப்ப வரைக்கும் அந்த பவர் இவருக்கு மிஸ்டியா தான் இருக்கு. ஆனா இன்னும் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்காமா. ஆனா அது எல்லாமே மிஸ்டி தான். இப்படி அந்த நன்னாரி பயலாலேயே இந்த நாட்டு மக்களால நிம்மதியா வாழவே முடியல. இப்படி இங்க இவரு புலம்பிட்டு இருப்பாரு. அதே நேரம் அங்க அந்த வில்லப்பைய கூட எல்லாரும் ஒரே டிஸ்கஷன் தான். அந்த எனரு கூட சண்டைக்காக 3 பிரீஸ்டுங்க மட்டும் இல்லாம 50 டிவைன் சோல்ஜர்ஸும் இருக்காங்களாமா. இத்தனை பேரை இது வரைக்கும் அவன் அனுப்பி விட்டதே இல்ல. அப்படி அனுப்பி விட்டுருக்கானா கண்டிப்பா இது ஒரு பெரிய வாராத்தானே இருக்கணும். பட் எனரு கூட இருக்கவங்களுக்கு எல்லாம் என்ன தோணுதுன்னா இவங்க ஜஸ்ட் அந்த ஷாண்டியன்ஸ் கூடயும் ப்ளூ சி மக்கள் கூடயும் டீல் பண்றாங்க, அவ்வளவுதான். அவங்க எல்லாம் டம்மி பீஸ் தானே, அப்படியே லெஃப்ட்ல தட்டி விட்டு ரைட்ல போக வேண்டியதானங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. தம்பி இந்த ஃபெஸ்டிவல் இன்னும் பயங்கரமா நடக்க போகுதுப்பா, அவங்க பவர்ஸ் எல்லாம் இன்னும் உங்களுக்கு தெரியலாமா. யாருகிட்ட பேசிட்டு இருக்கான்னு பார்த்தா தாடி வச்ச 3 கேடிங்க இருப்பானுங்க. அவனுங்க தான் கேட்டுட்டு இருப்பானுங்க இந்த அளவுக்கு இவங்க கஷ்டப்படுமான்னு. இப்ப இவங்க சைடு ஆளுங்க 50 டிவைன் சோல்ஜர்ஸ் 3 பிரீஸ்டுங்க சண்டைக்கு இறங்கி இருக்காங்க. இவனையே சேர்த்துனா மொத்தம் 54 பேர் ஆமா. இப்ப இவங்க ஐலாண்ட நோக்கி 20 ஷாண்டியன்ஸ் வந்துட்டு இருக்காங்க. 4 ப்ளூ சி பீப்பிள் தான். அதுலயே அவங்க காட்டுக்குள்ள தொலைஞ்சிட்டாங்க. மிச்சம் இருக்க 4 பேர் தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அந்த வயசான ஆளால சண்டை போட முடியாது. அதனால 3ன்னு கவுண்ட் பண்ணிக்கலாம். சோ 81 பேர். இத்தனை பேர் சண்டை போட்டாங்கன்னா ஆல்வா சாவாங்கிற சண்டையா தான் இருக்கும். இப்போத்துல இருந்து ஒரு 3 மணி நேரத்துல எத்தனை பேர் சாவாங்கன்னு நான் கெஸ் பண்ணிட்டுமான்னு கேட்பான். இல்ல வேண்டாம் நீங்களே கெஸ் பண்ணுங்க நாங்க இருக்க பொண்ணு கிட்ட கேட்பான். அவ எனக்கு இங்க நடக்கிறது எதுவுமே புரியலம்பா. ரைட்னு அந்த தாடிக்கார பையல்கிட்டே கேட்ட உடனே 3 பிரீஸ்டுங்க இருக்காங்க, கூடவே ஸ்ட்ராங்கான 50 டிவைன் சோல்ஜர்ஸ். அட் அ டைம்ல அவங்க எல்லாத்தையுமே காலி பண்றது ரொம்பவே கஷ்டம். இதுக்குன்ட்டு ஷாண்டியன்ஸ் எல்லாத்தையுமே மொக்கன்னு சொல்ல முடியாது. அவனுங்களுமே கொஞ்சம் டெரர் பீஸுங்க தான். எல்லாத்தையுமே அப்படியே கூட்டி கழிச்சு பார்க்கும்போது 3 மணி நேரத்துல ஒரு 30 பீப்பிள் பிளாக் மண்டைய போட்டுருவாங்க. 50 பேர் மட்டும் தான் உயிரோட இருப்பாங்க. என்னோட கணிப்பு கரெக்டா நீ கேட்பான். அவன் 50 பேரா முட்டா பையன்னு விழுந்து விழுந்து சிரிப்பான். என்னையா கணக்கு போடுற தாடி வச்ச தற்குறி, இந்த பேட்டில நீ ரொம்ப ரொம்ப மொக்கன்னு நினைச்சிட்டு இருக்க, ஆனா அதான் இல்லாமான அப்படியானு ஷாக் ஆகி, அப்படி என்றால் நீங்களே உங்கள் அற்புதமான வாயால் சொல்லி தொலையுங்கள்னு சொல்லுவான். சொல்லுங்கள் கடவுளேமா. இன்னும் 3 மணி நேரத்துக்கு 81 பேர் இப்படி சண்டை போட்டாங்கன்னா வெறும் 5 பேர் மட்டும் தான் உயிர் பழைப்பாங்க. அதை தெரிஞ்சுக்கங்கன்னு சொன்ன உடனே எல்லாத்துக்கும் சம ஷாக்கு. எங்க இந்த ஷாண்டியன்ஸ் பயலுக வேகமா வந்துட்டு இருந்தானுங்கல்ல, அவனுக்கு இப்பதான் காட்டுக்குள்ளேயே பூர்றானுங்க. அப்படி சும்மா வேகமா சரக்குன்னு உள்ள பூந்தா கொஞ்ச நேரத்துல எவனாலே அசைய முடியாம அங்கே ஃப்ரீஸ் ஆயிருவானுங்க. என்னடா ஆச்சு காத்துல இதுக்கு மேல அசைய முடியல, எல்லாத்துக்குமே அட்ட டைம்லயே இழுத்து பிடிச்சிக்கிச்சுன்னு பார்த்தா அதான் இல்ல. என்னன்னா இது எல்லாமே ஷுராபாய பார்த்த வேலை. என்னப்பா கண்ணுகளா எல்லாத்துக்கும் வெல்கம் எப்படி இருக்கு, எல்லாத்தையும் அட்ட டைம்ல தொக்கா பிடிச்சிட்டானு வண்டியா டயலாக் அடிப்பான். அட மேட்டர் என்னன்னா முன்னாடி எல்லாம் இந்த இடம் இப்படி இல்லவே இல்ல. ஆனா அந்த எனரு என்ன சொல்லிட்டான், யார் வேணாலும் எங்க வேணாலும் எப்படி வேணாலும் ட்ராப் ஆயிக்கலாம்னு சொல்லிட்டான். அதனால அப்பரியாடு நைட்டோட நைட்டா கம்ப்ளீட்டா மாறி போச்சு. உங்களால அவ்வளவு ஈஸியாலாம் இனி மூவ் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க எல்லாருமே என்னோட ட்ராப்ல மாட்டிட்டீங்க. இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு 3% தான் சான்ஸ் இருக்கும்பா. என்னடானா இதுதான் ஸ்டிங் சோதனைன்னு சொல்லி இழுச்சுக்கிட்டு டெரரா சொல்றதோட இங்க இந்த ஷாண்டியன்ஸ் குரூப் அந்த ஷுராபாய அசால்ட்டா லாக் பண்ணால, இது ஒரு ஸ்டிங் சோதனை, இதுல தொக்கா வந்து நீங்க மாட்டிட்டீங்க. ஆனா இதுக்கப்புறம் நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் அது ஒன்னும் வேலைக்காக போறது இல்ல. என்னோட ட்ராப்ல மாட்டினதான் உங்களுக்கு சங்கு கன்ஃபார்ம்லன்னு வண்டியா டயலாக் அடிப்பானா. அதுக்கப்புறம் தான் எல்லாம் நல்லா கூர்ந்து கவனிப்பாங்க. இவங்க எல்லாருமே ஸ்டிங் கிளவுல தான் மாட்டிட்டு இருக்காங்க. சட்டுன்னு வந்த உடனே அவங்களுக்கு ஒழுங்கா தெரியல. கொஞ்சம் பொறுமையா பொறுத்திருந்து பார்த்தவன தான் இந்த மாதிரி ஸ்டிங்ல மாட்டிருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் தெரிஞ்சா என்ன தெரியாட்டி என்ன, ஆக்சுவலா காட்டுத்தனமா சண்டை போடணுங்கிற வெறியில வந்ததுனால இந்த மாதிரி ஸ்டிங் இருக்கதை அவங்க நோட் பண்ணவே இல்ல. அது அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் கண்ணுக்கு தெரியாது. இந்த வேலையை இவன் எப்ப பார்த்திருப்பானா ஐலாண்டோட என்ட்ரன்ஸ்லயே அவங்க உள்ளுக்குள்ள வேகமா வந்தாங்கல்ல, அந்த டைமுங்கும் போதே அங்க ஏகப்பட்ட நூல் இருந்திருக்கு. அதுல இவங்க கண்ட மெனிக்கு உள்ள பூந்து வந்தவொடனே அது பாடி ஃபுல்லா கம்ப்ளீட்டா சுத்தி கடைசியில அசைய முடியாத மாதிரி லாக் ஆயிட்டாங்க. ஆனா இப்படி வந்து மாட்டிட்டீங்களேன்னு அவன் வண்டியா டயலாக் பேசிட்டு இருக்கும்போது ஒரே ஒருத்த மட்டும் எஸ்கேப் ஆயிருப்பான். அதான் அந்த வைப்பரு. அப்படியே பொறுமையா அவனுக்கு தெரியாம போட்டு தள்ளிலான்ட்டு போவான். அதான் அவனுக்கு மந்த்ரா பவர் இருக்கு. அதை வச்சுதான் முன்னாடியே என்ன நடக்கும் என்னன்னு கணிச்சிருவானுங்கல்ல. அப்படியே கரெக்டா கண்டுபிடிச்சிருவான். உடனே பாஞ்சு அட்டாக் பண்ண வருவானா. உடனே ஷூரா அவன் பேர்டு மேல ஏறிக்குவான். கரெக்டா அவன் கெனான வச்சு அடிக்கும் போது இவன் எஸ்கேப். உடனே டயலாக் காத்துல இருக்கும் போது எவனா இருந்தாலும் என்கிட்ட சாத்திக்கிட்டு இருக்கணும்டா, இதோட நீ காலின்னு சொல்லி அவனோட ஷார்ப்பான ஆயுதத்தை எடுத்துட்டு வேகமா அட்டாக் பண்ண வருவான். எல்லாம் கத்துவாங்க ஷூரா எஸ்கேப் ஆயிரு, அவன் ஜாவலினை கொண்டு வர்றான், அடிச்சான்னா நீ காலின்னு. ஆனா அவன் என்ன பண்ணுவான், அவன் கையில இருந்த கேனானு ஷீல்டு எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு வேகமா வருவான். ஷூராக்கே ஷாக்கு, என்ன இவன் அட்டாக் பண்ணாம எல்லாத்தையுமே தூக்கி போறான்னு. அப்படி வந்தவன் கையிலேயே சொருகிடுவானா. ஏன்டா நீ என்ன முட்டாளா, எதுக்குடா ஷீல்டு எல்லாத்தையுமே தூக்கி போட்டான்னு கேப்பான். சுத்தி இருக்கவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் இந்த மாதிரி வைப்பர் பண்ணான்னு. அவன் என்னடானா என்னோட ஷோல்டரை தானே பொசுக்க போற, தாராளமா பண்ணு, நான் இதோட நீ காலின்னு சொல்லி நெஞ்சில கை வைப்பானா. இந்த மாதிரி பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீ காலி பண்ண முடியாதுன்னு ஓவரா பேசுவான். நான் அங்கதான் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இப்ப அவன் டயலை யூஸ் பண்ண போறான்னு ஷூராக்கு தெரியும். ஆனா அது நார்மல் டயல் மாதிரி இல்ல, 10 மடங்கு பவர்ஃபுல் ஆனது. இதுல அடிச்சா எவனா இருந்தாலும் காலின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட்னு ஒரே அடி, அவ்வளவுதான் ரெக்கையெல்லாம் பிச்சுக்கும். அப்படியே அடிச்ச போர்ஸ்ல கீழே போய் சோத்துன்னு விழுவான். எல்லாம் ஒரு செகண்ட் மிரண்டு போய் பாப்பாங்க, அடேங்கப்பா ஒரே அடியில காலி பண்ணிட்டானேன்னு. அந்த ஷுராவை பார்த்தா பேன்னு கிடப்பான், அதாவது செத்துட்டான். என்ன இங்க வைப்பருக்கு தான் கை பயங்கரமா வலிக்கும், ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான பவரை அடிபட்ட கையில யூஸ் பண்ணிருக்கான்ல, வலிக்கத்தான் செய்யும். அங்க கார்டு கவுண்ட் பண்ணிட்டு இருப்பான். 81ல முக்கியமான ஒருத்தன் காலி. இனி பேலன்ஸ் 80 பேர் தான் இருக்காங்க.
ஃபர்ஸ்ட் சண்டையிலே ஷூரா செத்து போனது அப்செட்டா தான் இருக்குன்னு சந்தோஷமா சொல்லுவான். அவனை பொறுத்த வரைக்கும் எவன் செத்தாலும் அவனுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. அட இந்த ஷூரா வானத்துல நடக்கிற இந்த போரை ரொம்ப ஈஸியா நினைச்சிட்டானாமா, அதனாலதான் செத்துட்டான், அதுக்கு என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி பேசுவான். கூட இருக்க தாடிக்கெல்லாம் செம ஷாக்கு. ஆமா, கடந்த 6 வருஷமா இந்த பிரீஸ்டுங்களை யாருமே ஜெயிச்சது இல்ல. ஆனா சடனா பேக் டு பேக் பவர்ஃபுல்லான 2 பேர்த்த காலி பண்ணிருக்காங்க. இப்படி தோக்குறாங்கன்னு போய் ஹெல்ப் பண்ணவா முடியும்? அவன் வீதியை அவன் தான் அனுபவிக்கணும். பாவம் அவங்களுக்கு காடோட ப்ரொடெக்ஷன் இல்ல போலன்னு சொல்லி விழுந்து விழுந்து சிரிப்பான். அப்படியே கட் பண்ணா கைப்பியாவோட 50 டிவைன் சோல்ஜர்ஸ் காட்டுறாங்க. அவனுக்கு கத்துறதும் பேசுறதும் பார்த்தா ஆடு கத்துற மாதிரியே இருக்கும். ஒரு 50 சோல்ஜர்ஸ் இருப்பானுங்க. இவனும் சாதாரண ஆளெல்லாம் இல்ல, ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு தான். இவங்க ஷாண்டியன்ஸையும் ப்ளூ சி பீப்பிள், அதாவது லூஃபி டீமையும் தான் வேட்டையாட போறாங்களாமா. அப்படியே கட் பண்ணி லக்கிய காட்டுறாங்க. அவன் இந்த சண்டைக்கு வரவே இல்ல. அட வைப்பர் தான் ஒரு ஆப்ஷன் கொடுத்தானே, யாருக்கெல்லாம் சண்டைக்கு வர வேண்டாம்னு தோணுதோ அவங்க எல்லாம் தாராளமா இருந்துக்கலாம், அவங்கள எதுவுமே சொல்ல மாட்டோம், ஆனா அங்க வந்து தொல்லை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டான். லக்கியால தான் போன டைம் அவன் ஃப்ரெண்டு செத்து இருப்பான், அதனால இவ வர வேண்டாம், இங்க இருந்துக்கலாம், எல்லாத்தையுமே அவங்களே பாத்துக்கிட்டோம்னு சொல்லி விட்டுட்டா. போனவன் வேற எனருவோட மண்டை எனக்கு தான் வெறியோட போனான். அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே கீழே கொட்டின மண்ணை எல்லாத்தையும் அள்ளிட்டு இருப்பான். அவன் போகும்போது என்ன சொன்னான், அந்த எனருவை மட்டும் காலி பண்ணிட்டா இந்த மாதிரி ஒரு பேக் மண்ணா அள்ளணும், இந்த மொத்த ஐலாண்டுமே இவங்களுக்கு தானே சொந்தம், அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே உள்ள அள்ளி போடுவா. இப்ப இந்த பிரீஸ்ட் ஷூரா காலி. கமகரி வைப்பரை புடிச்சு திட்டுவான், உனக்கு என்ன சாகணும்னு ஆசையாடான்னு. ஏன்னா வைப்பர் யூஸ் பண்ண ரிஜெக்டைல் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒண்ணு, அதை இன்னும் ஒரு டைம் அவன் யூஸ் பண்ணானா போதும் அவன் பாடியே சிலு சிலா வெடிச்சு சதறிடும். இதெல்லாம் தேவையானு கேட்டா அவன் கெனான் எடுத்து ஸ்டைலா நின்னுட்டு அவனெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணாம காலி பண்ண முடியாது, உன்னை அடையணும்னா உன்னை இழந்து தான் ஆகணும்னு டப்புன்னு ஒரு ஷூட் பண்ணுவான். மத்தவங்க மேல இருந்த த்ரெட் எல்லாமே அப்படியே காத்தோட காத்தா கரைஞ்சிரும். அவ்வளவுதான், இப்ப எல்லாருமே எஸ்கேப் ஆயிட்டாங்க. இனி அடுத்த எனிமியை தேடி போகணும். மொத்தம் 4 பேரு, 2 பேரு காலி, 2 பேர் இருக்கானுல்ல. சோ பிரஹாம் ஸ்டேக்கெட்டவன் அவன் என்ன சொல்லுவான், அந்த பிரீஸ்டிங்க அவனுக்கு பழைய லொகேஷன்ல இல்ல, எல்லாத்தையுமே கண்டபடி மாத்திட்டானுங்க. இப்ப இவங்க மொத்தமா போனனால தான் ஒட்டுக்கா மாட்டிட்டாங்க. மறுபடியும் இந்த பஞ்சாயத்து இருக்கவே கூடாது, அதனால ஸ்பிளிட் ஆகி போலாம், அதான் கரெக்ட்னு சொல்லிட்டு அவன் ஒரு சைடு கிளம்புவானா. அது கமகிரிக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா என்னமோ பண்ணி தொலைங்க, ஆனா எவனும் செத்து தொலையாதீங்கன்னு அவன் ஒரு சைடு போவான். பண்ணே மிச்சம் இருக்கவங்களும் ஆளுக்கு ஒருத்தர ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போவானுங்க. அப்படியே அந்த ஷாண்டியா சோல்ஜர்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ வந்து அட்டாக் பண்ணுவாங்க. யாரா அது கண்ணிமைக்கும் நேரத்துல கண்டம் பண்ணிட்டு போறது, எவனா இருந்தாலும் தொலைச்சு போடுவேன்னு திரும்பி பார்த்தா அந்த ஆட்டுமண்டக்காரனுங்க. அதான் டிவைன் சோல்ஜர்ஸ். இவனுங்க எனருக்கு கீழே தானே வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க. சோ அவரோட ஆர்டர் உங்களை காலி பண்றது, அதனால உங்க எல்லாத்தையுமே நாங்க காலி பண்ண போறோம், எங்க கிட்ட ஒழுங்கா சரண்டர் ஆயிருங்க. நாங்க மொத்தம் 50 பேர் இருக்கோம், கண்டிப்பா உங்களால எஸ்கேப் எல்லாம் ஆக முடியாது, துவச்சு தொங்க விட்டுருவோன்னு பயங்கரமா பில்டப் எல்லாம் பண்ணுவான். ஆக்சுவலா இவனுக்கு வச்சிருக்கிறது ஆக்ஸ் டைலாமா, அதெல்லாம் ஸ்கைப்பியால கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது, அதை வச்சு அடிச்சா நீ காலின்னு சொன்ன உடனே போடா வெண்ணன்னு கண்டபடி சுடுவான். அவன் எல்லா அட்டாக்லயும் எஸ்கேப் ஆகி ஒரு ஜம்ப் அடிச்சு ஆக்ஸ் டைல்னு சொல்லி கையை மட்டும் தான் நீட்டுவான். இவன் தடுக்கிறதுக்கு ஷீல்ட நீட்டுவான். ஆனா என்ன ஆகும்னா அந்த ஷீல்டே உடஞ்சு அவன் பாடியே 2 துண்டா போய் அப்படியே பர்த்னு விழுவான். ஒத்தால இருந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். இவனுங்களும் நெப நெப மோசமானவனுங்களா இருப்பானுங்க போல. அப்படியே கட் பண்ணி ஒன் பீஸோட மோஸ்ட் ஐகானிக் சாங் ஒன்னு காட்டுவாங்க. அதாவது நம்ம லூஃபியை தான் காட்டுவாங்க. அவன் என்ன பண்ணுவான், காட்டுக்குள்ள ஒரு சாங் ஒன்னு பாடிட்டே போவான். ஏன்னா வழி மாறிட்டான்ல. இந்த சாங் தான் ஒன் பீஸ்ல ரொம்ப ஃபேமஸான சாங். கண்டிப்பா யூடியூப்ல போய் செக் பண்ணி பாருங்க. அப்படி நம்மள ஜாலியா பாடிட்டே காட்டுக்குள்ள வரும்போது அப்போ ஆடு கத்துற சவுண்ட் கேட்கும். என்னடா சவுண்ட் அதுன்னு அப்படியே சுத்தி முத்தி பாப்பான். இங்க ஆடுங்க எப்படி ஒன்னும் புரியலையேன்னு. அட வேற ஒண்ணும் இல்ல, அந்த டிவைன் சோல்ஜர் நம்மளால ஃபாலோ பண்ணி வரான். அது தெரியாம இவன் இந்த காட்டுல ஆடு இருக்குதா இன்னைக்கு பொறிச்சலாமேன்னு சுத்தி முத்தி பாப்பான். அந்த கேப்ல அவன் பாஞ்சு அட்டாக் பண்ண வருவான். மூஞ்சோட ஒரே அடி, அவ்வளவுதான் திருச்சடிச்சு போய் விழுந்துருவான். லூஃபியா கோக்கா தொப்பி எடுத்து தலையில வச்சுட்டு நான் ஆடு நினைச்சேன்டா, கடைசியில இப்படி ஏமாத்திட்ட அன்னாரி பாயல போடான்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே மாதிரி ஜாலியா பாடிக்கிட்டே வருவான். அப்படி வந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தா வைப்பர் அங்க ஒரு சைடு நின்னுட்டு இருப்பான். ஏ நீயா இங்க என்னடா பண்றேன்னு உடனே அதை நான் கேட்கணும்டா, உனக்கு இங்க என்னடா வேலை, உங்களை தான் இந்த ஐலாண்ட்ல இருந்து போக சொன்னல, ஒழுங்கா போயிருங்கம்பா, என்னால எல்லாம் போக முடியாதும்பா. அவன் என்ன சொல்லுவான்னா இந்த ஐலாண்டு ஷாண்டியன்ஸோடதாமா, உங்களுக்கு சொந்தம் இல்லாமானா, நான் இந்த இடம் கடவுளோடதுன்னு நினைச்சேனே, சாரிப்பா தெரியாம வந்துட்டேன்னு மறுபடியும் தலைவர் சாங்க கண்டினியூ பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு போவான். நிறுத்துடா பிக்காலிம்பானா, உனக்கு என்னதான்டா வேணும்னு கேட்டா உங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க எனக்கு டைம் இல்ல, உன்னை காலி பண்ணிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லி அவன் கெனான் எடுத்து அட்டாக் பண்ண ரெடி ஆவான். நம்மாலு இப்படி அமைதியா சொன்னீங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கு, வா ஒரு கை பாத்துலான்னு நம்மால இழிச்சுக்கிட்டே சும்மா கெத்தா சண்டைக்கு நிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க.